அடுத்த வருட பொங்கலில் தளபதி விஜயின் ஜனநாயகன் மற்றும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி என 2 படங்களின் பெயர்களை கூறியிருப்பார்கள். ஆனால் அதன் பின்னர் நடந்த அமலாக்கத்துறை நடவடிக்கைகளால் பராசக்தி படத்தின் படப்பிடிப்பில் தாமதம் ஏற்பட்டது. இதனால் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படம் பொங்கல் ரேஸில் இருந்து வெளியேறியது. இதனால் பொங்கலுக்கு தளபதி தான் என்று அனைவரும் நினைத்துக் கொண்டு இருந்த பொழுது இப்பொழுது பொங்கல் ரேஸில் பான் இந்தியா ஸ்டாரான பிரபாசும் களம் இறங்கியுள்ளார். பிரபாஸ் தற்பொழுது ராஜா சாப் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படக்குழுவின் முடிவுப்படி இந்த ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆவது என்றுதான் இருந்தது. ஆனால் படத்தின் சில பல வேலைகள் இன்னும் முடியாததால் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் செய்ய போவதாக தகவல் வெளியாகி உள்ளது. இந்த படத்தின் கிளைமாக்ஸ் வீடியோ ஏற்கனவே வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த படமும் ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் தேதியின் பொழுதே வெளியாக இருக்கிறது. பாகுபலி படத்திற்கு பின்னர் பிரபாஸ் பான் இந்தியா ஸ்டாராக மாறிவிட்டார். அவரது நடிப்பில் ஒரு படம் வெளியாகிறது என்றாலே கோலிவுட் தொடங்கி பாலிவுட் வரை மற்ற படங்கள் ரிலீஸ் தேதியை மாற்றி விடுகின்றன. இது மட்டுமில்லாமல் கடைசியாக இவரது நடிப்பில் வெளியான படங்களான சலார் இந்திய அளவில் 700 கோடி ரூபாய்க்கும் மேல், கல்கி கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்தது என்றும் கூறப்படுகிறது. இதனால் இவரது படங்களுக்கு தொடர்ந்து வரவேற்பு இருப்பதால் ராஜா சாப் படத்திற்கு தமிழ்நாட்டில் வெளியிட பெரிய நிறுவனம் களமிறங்கி உள்ளது. ராஜா சாப் படத்தை ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் செய்தால் ஜனநாயகனுக்கு தமிழ்நாட்டில் குறைந்த அளவிலான தியேட்டர்கள் ஒதுக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. விஜய் படத்திற்கு சிக்கலை கொடுக்கவே உதயநிதி ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் அதிரடியாக களம் இறங்கி இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அடுத்த ஆண்டு பொங்கல் கொஞ்சம் பரபரப்பான பொங்கலாகத்தான் இருக்கும் என்று இப்பொழுதே பேச்சுக்கள் தொடங்கிவிட்டது. விஜயின் அரசியலுக்கு எதிராக ஆளும் கட்சி ஜனநாயகன் படத்திற்கு சிக்கலை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. இந்த தடைகளை எல்லாம் உடைத்து விஜய் ஜனநாயகன் மூலம் வசூல் சாதனை படைப்பார் என எதிர்பார்க்கலாம்.